சோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கக்கூடிய சபை மக்கள் அனைவரையும் மாராநாதா திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் என் தேவனை நீங்கள் துதிக்க தேவன் தந்த தயவுக்காக நன்றிகளை ஏறெடுப்போம். நாம் அனைவரும் கண்களை மூடி அவர்களுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய படைகளை எல்லாம் நாம் உங்களிடத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கும் ராஜா, மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. வனாதி வானங்களில் குடியிருக்கிற எங்கள் தேவனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் எல்லோரை பார்க்கலும் பெரியவரே, மகா உன்னதரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களினால் எங்களுடைய நாட்களை ஒவ்வொரு நாளும் நடப்பிக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளினால் நாங்கள் இடராமல் விழுந்து எங்களுடைய பாதைகளில் வெளிச்சமாய் நிற்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த ஒரு அழகான நாளை எங்களுக்கு தந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் நாங்கள் வந்து இங்கிருந்து அமர்ந்து உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து சரணடைய தேவனை எங்களுக்கு தந்த தயவுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை உன் பொழுதில் இந்த நாள் முழுவதையும் உன் கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. இந்த சபையில் இன்று நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஆராதனை பகுதியாக இருக்கட்டும், சங்கீத பகுதிகளாக இருக்கட்டும், காணிக்கை பகுதியாக இருக்கட்டும், தேவ செய்தி பகுதியாக இருக்கட்டும், ஆசீர்வாத பகுதியாக இருக்கட்டும், தேவன் நீர் அதில் இடைப்பட வேண்டும் ஆண்டவரே. பேசக்கூடிய மனிதர்களையோ பாடக்கூடிய மனிதர்களையோ தேவன் நீங்கள் முழுமையாக மறைத்து உம்முடைய பிரசங்கம் மட்டுமே இங்க செலுத்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை மட்டுமே இங்க செலுத்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கரங்கள் அல்ல, எங்களுடைய கைகள் அல்ல, உம்முடைய கரங்களும் உம்முடைய கைகளும் ஓங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்த வழி நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க முறித்தறீங்க. தடைப்பட்டிருக்கிற மக்கள்களை தேவன் கூடிய விரைவில் கூட்டி வந்து இங்கு நிலை நிற்க தேவன் கிருபை செய்யுங்க. சரியான நேரத்தில் அவர்கள் சரியான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடிய மக்களாக தேவன் நீங்கள் மாற்றுங்க. அப்படியே நீ செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு பொழுதுகளையும் தேவன் நீரே பொறுப்படுத்தி வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய திட்டங்கள் அல்ல ஆண்டவரே, தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய செயல்களும் இங்கு ஓங்கி இருக்க தேவன் கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜபங்களை எல்லாம் உன் பாதத்தில் வைத்து மன்றாடுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு தரம் இந்த மாராநாதா திருச்சபைக்கு வந்திருக்கக்கூடிய சபை மக்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 2026 மாதம் வருடத்தோட பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்மளை கண்ணீர் மணி போல தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாத்து வந்ததுக்காக அவரை நம்ம துதித்து பாடணுன்றதுக்காக தான் இந்த ஆராதனை பகுதியே நம்ம எடுக்கிறோம். எத்தனையோ நாட்கள்ல நம்மளுக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு. இந்த உலகத்துல எத்தனையோ விதமான சோதனைகள் உண்டு. ஆனா அந்த சோதனைகளை எல்லாம் நம்மை தேவன் பாதுகாத்து வருகிறார். அவருக்கு நம்மளுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம புகழ் பாடிட்டே இருக்கணுமா? இந்த உயிர், இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவரை நம்ம புகழ்ந்து பாடிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவர் நன்மைகளை செய்கிற தேவன். அவர் ஒருபோதும் நமக்கு தீமைகளை செய்கிறவர் அல்ல. அந்த நன்மைகளை செய்கிற தேவனுக்காக நம்ம பாடணும்ல, அவரை துதித்து பாடணும்ல. எல்லாரும் ரெடி, தயாரா இருக்கீங்களா? துதித்து பாட 2 கரங்களையும் நல்லா தட்டி முழு இதயத்தோடு அவரை நீங்க துதித்து பாடணும். அதுதான் ஒரு அழகான வார்த்தைன்னா. இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை எங்க பார்த்தேன்னா ஒரு வண்டியில தான் பார்த்தேன். ஒரு கார்ல பின்னாடி எழுதி வச்சிருந்தாங்க இந்தியால. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஊருள்ளவரை நின் புகழ் நான் பாட வேண்டும்னு எழுதி வச்சிருந்தாங்க. அந்த வார்த்தைக்குள்ள ஒரு அழகான அற்புதம் இருந்துச்சு, ஒரு அழகான சத்தியம் இருந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ விதமான பாவ காரியங்கள்லாம் இருந்துச்சு, துன்பங்கள்லாம் இருந்துச்சு, துயரங்கள்லாம் இருந்துச்சு. தேவன் அது எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை பரிசுத்த ஜனமாக ஏறெடுத்தார். அதற்காக நம்ம அவரை பாடணும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
என்னை கழுவினவர், செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. பாவி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாவி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நம்முடைய நோய்களில் இருந்தெல்லாம் நம்மளை நீக்கினார், நம்முடைய பாவ நோய்களை எல்லாம் நீக்கினவரை நான் துதித்து பாராடுவோம், துதித்து பாடிடுவோம் அவரை. அதே சோத்திரம், நம்முடைய சோத்திரம் சோத்திரம். நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவனை நீக்கினீரே. பாவியின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவனை நீக்கினீரே. பாவி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துன்பங்கள் இந்த உலகத்தில் உண்டு, துன்பத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் நன்றியாக மாற்றி வருகிறார். இன்பமான சூழ்நிலைகளை நமக்கு தர மட்டுமல்ல, துன்பங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நம் தேவன் நமக்கு தருகிறார். இயேசுவும் இந்த உலகத்தில் துன்பம் அடைந்தார், இயேசுவும் இந்த உலகத்தில் துன்பங்களை சந்தித்தார். இறுதியில் நமக்கு ஜெயத்தை தரக்கூடிய தேவனாக இருப்பவரை நாம் துதித்து பாடுகிறார். துயரங்கள் பாடியில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிறவன் பாருமே. துயரங்கள் பாடியில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிறவன் பாருமே. பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நமக்கு சென்று பரலோகில் நமக்காக இடங்களை ஏற்படுத்தி வருகிறார். உங்களுக்காக பரலோகத்தில் இடம் ஒன்று உண்டு. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் படுகிற துன்பங்கள் அல்ல, நான் உங்களுக்கு நித்தியமான ஒரு நிம்மதியை, நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னதை நான் தெரிவித்து பாடுகிறேன். பரிவாக என்னை சேர்த்தவைகள் மாறுவேன், பரலோகில் இடம் உண்டு என்றவரே. பரிவாக என்னை சேர்த்தவைகள் மாறுவேன். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆமென். நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அழகான ஒரு பாடலை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதம் 42வது அதிகாரத்தில் சொல்கிறது, மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல, வாஞ்சித்து கதறுவதை போல எங்களுடைய ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறதே. காட்டுல எத்தனையோ விலங்குகள் இருக்கும்போது எதுக்கு மானை மட்டும் சொன்னாங்க? எல்லா நீரின்றி அமையாத உலகு, எல்லாருக்குமே நீர் வேணும், எல்லாருக்கும் தண்ணீர் வேணும். ஆனா எதுக்கு மானை மட்டும் சொன்னாங்க? மானை மட்டும் சொல்றதுக்கான காரணம், காட்டு விலங்குகள்லயே மானுக்கு தான் வியர்வை சுரப்பின்றது ரொம்ப கம்மியா இருக்குமா.
அது மட்டும் இல்லாம அது ரொம்ப பலவீனமானது. அந்த மான் எல்லாரோட வேடனோட கண்ணிலையும் ஃபர்ஸ்ட் படக்கூடிய விலங்கு எதுவா இருக்கும்னா மானா தான் இருக்குமா. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு விலங்குன்னா அது மானுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த மானுக்கு தான் வேகமா ஓடக்கூடிய கால்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு சுத்தி இருக்கக்கூடிய காரியங்கள் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவனை நோக்கி நாம் கதரும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். அவர் நம்மை வேடனுடைய கண்ணிகளிலிருந்து தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிப்படக்கூடிய ஒரு தேவன் நமக்கு உண்டு. அடுத்ததாக நாம் மான்களை நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல இந்த பாடலை பாடலாம். அனைவரும் கைகளை தட்டி உற்சாகமாக முழு இருதயத்தோடு நாம் அவரை பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே உம்மையே வாஞ்சித்து கதறுமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுமே. பஞ்சமே நீர் அடைக்கலம் கோட்டையும் நீரென்றும் காட்டி. பஞ்சமிலே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீரென்றும் காட்டி. தேவனே நமக்கு பஞ்சமாக இருக்கிறார். தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவரே நமக்கு பலமுள்ள கோட்டை. அவரே நம்மை காப்பாற்றக்கூடிய தேவனமாக இருக்கிறார். நம்மளுடைய இந்த சபையில நம்ம எப்ப சேர்றோமோ அப்ப இந்த சுபங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அவர் நமக்கு பஞ்சமாகவும் அடைக்கலமாகவும் கோட்டையுமாகவும் இந்த சபையில் இருக்கிறார். தேவனேலாத்துமாவே காலமாயிருக்கிறதே. தேவனேலாத்துமாவே காலமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதே தேவனின் சந்நிதே பஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் காட்டி. பஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் காட்டி. நம்மளுடைய ஆத்மா எத்தனையோ விதமான கலக்கங்களில் இருக்கலாம். கலக்கங்களில் இருக்கும் போதெல்லாம் அந்த மனுஷங்களை நினைக்காதீங்க. உங்களுடைய நேசரை ஒரு தரம் நீங்க நினைத்து பாருங்க. உங்களுக்காக இருக்கக்கூடிய தேவனை ஒரு தரம் நீங்க நினைத்து பாருங்க. உங்களுடைய இருதயத்தில் அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆத்மா கலங்காது. நேசரை நினைத்திருவாய். அப்படியே கலங்குவதே நேசரை நினைத்திருவாய். ஆத்மா கலங்குவதே நேசரை நினைத்திருவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். பஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் நீரென்றும் காட்டி. பஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் நீரென்றும் காட்டி. எத்தனையோ விதமான சோதனைகளில் நம்ம சிக்கியிருக்கிறோம். எத்தனையோ இடங்களில் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நினைவுகள்லாம் தேவனாகிய கர்த்தரை யோர்தான் மலைகளில் இருந்தாலும் சரி, ஓர்மோன் மலைகளில் இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்க வேண்டியது ஒரே ஒரு ஆளு தான். அவர் நம்மளுடைய தேவன். அந்த தேவனை மட்டும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அவர் எப்பேற்பட்ட தட்டுகளில் இருந்தும் உங்களை சூழ்ந்திருக்க சூழ்நிலைகளிலிருந்து மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவரையே நாம் நோக்கி பார்க்கிறோம். யோர்தான் தேசத்தில்
அடைக்கலம் கோட்டையும் நீரெங்கும் காப்பி நாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுவே நாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுவே. தேவன் அழகான இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். அவரே நமக்கு தஞ்சமாக இருக்கிறார், அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவரே நமக்கு கோட்டையாக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மளுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன் அவர். அந்த ஆத்மா இளைப்பாறுதலை பெற்றதோடு நிற்கக்கூடாது, அவருக்காக நாம் நன்றிகளை எடுக்கணும், நன்றிகளை சொல்லணும். முழு வாயை திறந்து முழு உள்ளத்தோடு நாம் அவருக்கு நன்றிகளை எடுக்கணும். அறகுறையான மனசோடு அல்ல. அவர் செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாளுமே மறக்கக்கூடாது. சாதாரணமான காரியம் நீங்க நினைச்சு விட்டுடலாம், ஆனா அந்த காரியங்களுக்கு பின்னாடி அவருக்குள்ள இருக்கக்கூடிய மகிமையை அது இறுதியில தான் அது நமக்கு விளங்குமா. அந்த ஆத்மாவோடு நம்ம நன்றி சொல்லணும். ஆத்மாவே நன்றி சொல்ல முழு இருதயத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆவே எல்லாரும் கைகளை தட்டி முழு உள்ளத்தோடு அவரை நான் துதிப்பார்கள். ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. அனைவரும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகள் எதையுமே மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. எத்தனையோ குற்றங்களை நாம் செய்திருக்கலாம், எத்தனையோ விதமான குற்ற காரியங்கள் நம்ம இருந்திருக்கலாம். தேவன் அந்த குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்மளை நோய்களிலிருந்து நீக்கிறவராக இருக்கிறார். நம்மளை படுகொலியிலிருந்து மீட்டவராக இருக்கிறார். மரணத்திலிருந்து நம்மளை மீட்டு நமக்கு ஜீவனை தந்தவராக இருக்கிறார். அதே அனைவரும் கைகளை தட்டி உற்சாகமாக குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பழுகுலிருந்து நீத்தாரே, ஜீவனை நீத்தாரே. பழுகுலிருந்து நீத்தாரே, ஜீவனை நீத்தாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவருடைய முழு திருவை, அவருடைய முழு இலக்கத்தினால் நம்மளை இந்த உலகில் மணிமூட்டை சுட்டி வைக்கிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒவ்வொரு நாளையும் புது புது நாட்களினாலும் புது புது பலனினாலும் நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறார். கழுகுகளைப் போல, இளமையுள்ள கழுகுகளைப் போல தினமும் நமக்கு புது பலனை தந்து புது மகிமையினால் நம்மை நடத்துகிறார். அவருடைய மகிமையும் அவருடைய பலனும் இருப்பதனாலே நாம் ஓடினாலும் நடந்தாலும் நமக்கு என்றுமே பலன் கொள்வதில்லை. அப்பேற்பட்ட தேவனை நம் ஆத்மாவோடு நன்றி சொல்லுவோம். ஆத்மாவிலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். முழு இருதயத்தோடு நாம் நன்றி சொல்லுவோம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஒரு அழகான நாளிலே தேவன் நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மளுடைய நோய்களை எல்லாம் நீக்கி படுகொலியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு ஜீவனை தந்த தேவன் அவர். அவருக்கு நாம் முழு உள்ளத்தோடு ஆத்மாவிலிருந்து நன்றி செலுத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் யார் மீது அன்பு வைத்தார்னா பாவிகளாக இருக்கக்கூடிய நம் மீது தான் அவர் அன்பு வைத்தார். நம் மீது அவர் அன்பு வைத்ததின் காரணமாக தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் எத்தனையோ விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர். அவரால் சிலுவை மரணத்திலிருந்து தப்பித்திருக்க முடியும். ஆனால் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கு நமக்காக ரத்தம் சிந்த அவர் நம்மளை குற்றமற்றவர்களாக மார்க்க நம் மீது அன்பு வைத்து அவர் சிலுவையில் பலியானார். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இந்த பாடலின் வரிகள் சொல்வது பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே என்று தந்தை என்று உறவு கொள்ள நமக்கு அனுமதி தந்திருக்கிறார். எப்படி ஒரு குழந்தையை தாய் தகப்பன் பேணி பார்ப்பாரோ அதுபோல ஒரு குழந்தையை போல நம்மளை அவர் பேரை பாதுகாத்து வருகிறார். தந்தையே என்று நம் உரிமையோடு கூப்பிட அவர் நமக்கு வார்த்தைகளை கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் உற்சாகமாக அவரை தந்தையே என்று கூப்பிடுவோம்.
பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும், மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும், வல்லமையும் தகப்பனே உமக்கு தானே, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே, மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க, ரத்தத்தினால் நாம் செலுத்தினார். நம்மளுடைய பாவ கரைகளை அவருடைய ரத்தத்தினால் அவருடைய ரத்தத்தினால் நாம் பிதாவோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அவர் மகிழ செய்தார். கரைப்படாத ஒரு மகனாக, கரைப்படாத ஒரு மகளாக அவர் நம்மை நிறுத்தி தினமும் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ செய்தி, ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ செய்தி, கரைப்படாத மகனாக நிறுத்தினம் பார்க்கின்றே, கரைபடாத மகனாக நிறுத்தினம் பார்க்கின்றே, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு. நாம் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக ஆராதிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி மீண்டும் இந்த ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, உமக்கே மாட்சிமை மகத்துவம் இருக்கட்டும். அப்பா பிதாவான என் தேவனே, எங்களுக்கு தகப்பனே என்று சொல்லக்கூடிய உரிமையை தந்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். அவருக்காக நாம் நம்மளுடைய வாய்களை திறந்து அவருக்காக அவருடைய பாதத்தில் நாம் அறிக்கையிடுவோம். என் தேவனே, என் தகப்பனே என்று. ஆமென். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும், மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும், வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே, வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. அவருடைய ரத்தத்தினால் நம்மளோட பிதாவோடு நம்மளை ஒப்புரவாக்கி வைத்த தேவனவர். அவருடைய
அவருடைய இரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்கி பிதாவுக்கும் நமக்குமான இணைப்பு பலமாக இருக்கக்கூடிய தேவனை நாம் கரங்களை தட்டி அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை எடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ வித தடைகளை நாங்கள் உண்டு, நாங்கள் எத்தனையோ விதமான தடைகளை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே. தேவன் அந்த தடைகளை எல்லாம் எங்களுக்காக நீங்கள் உடைப்பு, அந்த தடைகளை எல்லாம் எங்களுக்காக நீங்கள் உடைப்பு எங்களுக்கு முன்னேறி சென்று அந்த தடைகளை எல்லாம் மாற்றி போட்டு கோணலாக இருக்கக்கூடிய எங்களுடைய பாதைகளை எல்லாம் என் தேவன் நீங்கள் செம்மையாக மாற்றப் போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை தட்டி உங்களுடைய வாயிலை திறந்து நீங்கள் அறிக்கையிடுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கோணலான பாதைகளை எல்லாம் தேவன் இப்பொழுது செவ்வையாக மாற்ற இருக்கிறார். அவர் கரடுமுரடான பாதைகளை எல்லாம் சமமாக மாற்ற இருக்கிறார். உங்களுக்காக அடைக்கப்பட்ட வெண்கல கதவுகளை எல்லாம் அவர் உடைத்தறிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னும் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மறைந்த உங்களுடைய பொக்கிஷங்கள் எத்தனையோ உண்டு. அந்த பொக்கிஷங்களை எல்லாம் வெளித்தரக்கூடிய தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். நீங்கள் முந்தினதை நினைக்க வேண்டாம். தோல்வியடைந்த நாட்களை நீங்கள் இனி நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக புதியவைகளை செய்ய என் தேவன் உண்டு. உங்களுக்காக வனாந்திரத்தில் வழிகளை திறக்கிற தேவன் உங்களிடத்தில் உண்டு. யார் திறக்க கூடாது என்று சொன்னாலும் சரி, அதை திறக்கிற சாவி உங்களிடத்தில் உண்டு. ஜபத்தையும் ஜெயத்தையும் தரக்கூடிய தேவன் நம்மிடத்தில் உண்டு. உங்களுக்கு முன்பாக ஒரு பிறந்த ஒரு வாசலை வைத்திருக்கிறார் தேவன். உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டுமே. உங்களுடைய வாய்களிலிருந்து நீங்கள் அறிக்கையிடுங்கள். உங்களுடைய வாய்களிலிருந்து நீங்கள் அறிக்கையிடுங்கள். உங்களுடைய தடைகளை எல்லாம் உடைக்கிற என் தேவன் உண்டு. உங்களுடைய தடைகளை எல்லாம் உடைக்கக்கூடிய எங்கள் தேவன் உண்டு. உங்களுக்கு முன்னே சென்று தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் என் தேவன் மாற்றி போடுவார். மனிதர்கள் மூலியமாக தடைகள் வரலாம், அரசாங்கங்கள் மூலியமாக தடைகள் வரலாம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலை நிமித்தமாக உங்களுக்கு தடைகள் வருகலாம். அந்த தடைகளை எல்லாவற்றையும் பார்க்கலாம் உங்களோடு இருக்கக்கூடிய தேவன் பெரியவர். அந்த தடைகளை எல்லாவற்றையும் உடைத்தறிக்கக்கூடிய நம்மளோடு இருக்கக்கூடிய தேவன் பெரியவர். நீங்கள் தேவனை மட்டுமே விசுவாசிங்க. நீங்க தடைகளை நினைத்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய கோணலான பாதைகளை நீங்கள் நினைத்து நான் பயப்பட வேண்டாம். உங்கள் கரங்களை பிடித்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிற தேவனை நீங்கள் நினையுங்கள். உங்கள் தகப்பனை நீங்கள் நினையுங்கள். உங்கள் தந்தையை நீங்கள் நினையுங்கள். அவர் உங்களுக்கான காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார். தடைகளை உடைக்கிற தேவன் என்னோடு உண்டு. எத்தனையோ தடைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். இன்றைக்கு வரக்கூடிய தடைகள் உங்களுக்கு கொண்டு புதுசில்லை. உங்களுடைய பூர்ண காலங்களில் நீங்கள் பலவிதமான தடைகளை கண்டிருக்கலாம். அந்த தடைகளெல்லாம் உடைத்த தேவன் உங்களிடத்தில் இன்றும் இருக்கிறார். அவர் உங்களை இன்றும் இருக்கிறார். எப்பேற்பட்ட தடைகளை உடைக்க வல்லவராய் இருக்கக்கூடிய தேவன் உங்களிடத்தில் உண்டு. அவருக்காக நாம் ஒரு தரம் கரங்களை தட்டி அவருடைய சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்களுக்காக அவர் உடைத்த தடைகளை எல்லாம் ஒரு நிமிடம் நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுக்கான தடைகள் எத்தனையோ இருந்த போதும் தேவன் இன்று உங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்தியிருக்கிறார். எத்தனையோ எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாருமே பாஸ்போர்ட் அப்ளை பண்றாங்க. தேவன் குறித்த மக்களை மட்டுமே இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உங்களை மட்டுமே அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். தேவன் உங்களுடைய தடைகளை உடைக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அவரிடத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஒரு அழகான பாடலை நாம் தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. உங்களுடைய உணர்வு பாடுங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீங்கள் உணர்ந்து ஒரு தினம் பாடுங்கள். எனக்கு முன் செல்கின்றீரே, நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவே, கரடானவைகளை சமமாக்குவே, நீ வெண்கல கதவுகள் உடைத்தெறிவே, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே, நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவே, கரடானவைகளை சமமாக்குவே, நீ வெண்கல கதவுகள் உடைத்தெறிவே, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே, தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள், எங்களுடைய வேலைக்காரியங்களாக இருக்கட்டும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கட்டும், வெளியில சொல்ல முடியாத தடைகள் எத்தனையோ உண்டு. எங்களுடைய இருதயத்தில் இன்றும் நாங்கள் குமரி கொண்டிருக்கக்கூடிய தடைகள் உண்டாகிறது. என் தேவன் அந்த தடைகளை எல்லாம் நீங்கள் மாற்றிக் கொடுங்க. அறிக்கையிடு, இந்த வாய்களை திறந்து அறிக்கையிடு. உங்களுடைய அறிக்கைக்காக மட்டுமே அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்போ அறிக்கையிடுறீங்களோ அந்த நிமிடமே உங்களுக்கு அதிசயத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த அதிசயத்தை நீங்கள் காணதான் போகிறது. மற்றவர்களுடைய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள்
நீங்களே அந்த அதிசயங்களை காணதான் போகிறது. நீங்கள் முந்தினது எதையுமே நினைத்து வருந்த வேண்டாம். பூர்வமான நாட்களை நினைத்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். புதியதை செய்யக்கூடிய தேவன் நம்மிடத்தில் உண்டு. அவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. புதியவைகள் என்னில் தோன்ற செய்வேன், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவேன். புதியவைகள் என்னில் தோன்ற செய்வேன், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவேன். செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீ வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். திறக்கக்கூடாத காரியங்கள், திறக்கக்கூடாத எத்தனையோ தடைகளை நமக்கு முன் வைத்திருக்கலாம். அடைக்கக்கூடாது திறக்கிறவர் அவர் இருக்கிறார். நீ அவங்க யார் அடைத்தா என்ன? உங்களுக்காக திறந்த வாசலை உங்களுக்கு முன் வைத்திருக்கிற நம்முடைய தேவன் உண்டு. அவர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையின் இந்த நாளுக்கான சூழ்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நாளை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கான அற்புதத்தை செய்ய தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கலங்கின மனதோடு நீங்க இங்க வந்திருக்கலாம். இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு கலங்கின மனது இருக்கலாம். தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறேன். நான் உங்களுக்கு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திறந்த வாசலை நீங்கள் காணதான் போகிறீர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாது அடைப்பவரே, அடைக்க கூடாது திறப்பவரே, திறக்க கூடாது அடைப்பவரே, அடைக்க கூடாது திறப்பவரே. தாவீதின் திறவுகோலுடையவரே, திறந்த வாசலை தருபவரே. தாவீதின் திறவுகோலுடையவரே, எனக்கு திறந்த வாசலை தருபவரே. அனைவரும் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், சமமானவைகளை சமமாக்குவீர். வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீ வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு செய்கின்றீரே. ஆமென். ஸ்தோத்திரம். அழகான இந்த ஒரு பாடல் வரிகளின் மூலமாக எங்கள் இருதயத்தில் நீங்கள் பேசினீங்க அப்பா. எத்தனையோ தடையான காரியங்கள் உண்டு, எத்தனையோ விதமான தடையான காரியங்கள் இன்னும் எங்க மனதுக்குள்ள வியாகுலத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய தடையான காரியங்கள் உண்டு. தேவன் அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிவார் என்று விசுவாசத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய இரண்டு கரங்களையும் தட்டி அந்த விசுவாசத்தோடு இந்த வருடம் எங்களுடைய ஆசீர்வாதமான வருடம், தடைகளை உடைக்கிற வருடம், திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய வருடம் என்று விசுவாசிங்க. அப்படியே நீங்க விசுவாசிக்கிறவங்களா இன்னும் கரங்களை தட்டி அறிக்கையிடுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதாது, கரங்களை தட்டுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி. இத்தனையோ தடைகளிலிருந்து எங்களை பிரித்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. ஆவியில் நிரப்புங்க. இந்த நிமிடமே எங்களுக்கு நிரப்புங்க ஆண்டவரே. இந்த இடத்தில் உங்களுடைய பிரசங்கம் வந்து இறங்கட்டும். உங்களுடைய மகிமை உங்களுடைய மாட்சிமையும் இந்த இடத்தில் இறங்கட்டும். அதிகமாய் வந்து இறங்குங்க ஆண்டவரே. ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அப்படியா இறங்குங்க. எங்களுடைய நாடுகளை நாம் அக்கினி நாடுகளாக மாற்றுங்க. பெருங்காற்றாக எங்கள் வீசுங்க. ஜீவ நதியை புறப்படட்டும் ஆண்டவரே. ஜீவ நதியாக எங்களுடைய மனதிற்குள் வரட்டும் ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடவே. தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடவே. தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாது நடுகிறவே. அக்னி மழையாக பொழிந்திடுவே. ஆமாண்டவரே, அக்னி மழையாக நீங்கள் பொழியாண்டவரே. இந்த மாறாநாத திருச்சபை இல்லை, நீங்கள் அக்னி மழையாக பொழிங்க. ஒவ்வொரு மனிதர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மனிதர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நாவிலிருந்தும் தீர்க்க தரிசனம் பிறக்கட்டும். ஒவ்வொருவருடைய நாவிலிருந்தும் தீர்க்க தரிசனம் பிறக்கட்டும். உங்களுடைய அக்னியை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அக்னியை பலனம் செய்யட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அக்னி எங்களுடைய இருதயங்களில் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அக்னி எங்களுடைய மனதிகளை எல்லாம் எடுத்து போடட்டும் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய தடைகள், எங்களுடைய எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்னியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்னியாய் மாற்றிடுமே. அக்னியாய் இறங்கிடுமே. அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியா இறங்கு ஆண்டவரே. அக்னியா இறங்கு ஆண்டவரே. அக்னி 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 உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய, மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அக்னியை உருவாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த சபையில அந்த அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சபையில அந்த அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாய்களில் திறக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நீர் எங்களுக்குள்ள ஒரு அக்னியாக இறங்குங்க. பெருங்காற்றாக எங்களுக்குள்ள இறங்குங்க ஆண்டவரே. நாங்கள் இன்று ஒரு புது வல்லமையோடு, ஒரு புது பலத்தோடு நாங்கள் இந்த சபையை விட்டு போக தேவன் கிருபை செய்ய. அக்னியா எங்களுக்குள்ள இறங்குங்க ஆண்டவரே. நாங்கள் இன்று பற்றி எரியக்கூடிய ஒரு அக்னி மனிதராக மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்திற்காகவும், சபைகளுக்காகவும், வாழ்வுகளுக்காகவும், சொந்த நாடுகளுக்காகவும் நாங்கள் அக்னியாய் மாற நீங்கள் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு புது ரிவைவலை நாங்கள் இன்று பெற தேவன் கிருபை செய்ய ஆண்டவரே. புது விதமான ஒரு பலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளே நாங்கள் அந்த அதிசயத்தை காண வேண்டும் ஆண்டவரே. அந்த அற்புதத்தை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. தேவன் உங்களுடைய அக்னி எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. அக்னியா எங்களுக்குள்ள இறங்குங்க ஆண்டவரே. அக்னியா இறங்குங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி.
நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் எங்களுக்குள்ளாக நீங்கள் இடைப்பட்ட தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பாடல், இந்த ஆராதனை வேலையிலே தேவன் எங்களுக்குள்ளே வந்து இறங்கி எங்களுக்கு ஒரு புது பலத்தையும் புது பலனையும் எங்கள் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் எத்தனையோ கலக்கமான சூழ்நிலைகளில் வந்திருக்கலாம், எத்தனையோ விதமான தடைகளோடு நாங்கள் வந்திருக்கலாம். தேவன் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் மாற்றி போடுவீரப்பா. எங்களோடு நீ இடைப்பட்ட தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீங்கள் இடைப்பட்ட தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. உமையே நோக்கி நாங்கள் எங்களுடைய ஆராதனையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல தருணத்தை தேவன் எங்களுக்கு தந்த தயவுக்கு நன்றி ஆண்டவரே. குற்றம் குறைகளை எல்லாம் தேவன் நீங்கள் மன்னித்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இனி வரக்கூடிய பகுதிகளை எல்லாம் தேவன் நீர் கரம் எடுத்து வழி நடத்துங்க. வரக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் நிமிடங்களையும் தேவன் நீர் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. நாங்கள் முழு இருதயத்தோடும் உம்மை துதித்திருக்கிறோம். முழு உள்ளத்தோடு நாங்கள் நிரம்பி செல்ல தேவன் கிருபை செய்யுங்க. அப்படி நீ செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேவன் இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. அடியேனை தேவன் பயன்படுத்தின தயவுக்காக நன்றி. ஸ்தோத்திரம். ஆமென்.